தமிழ்நாட்டில் பாஜக 4 பேர். ஒன்று பாஜகன்னு ஒரு பேர், தாவேக்கான்னு ஒரு பேர், நாசாக்கான்னு ஒரு பேர், பாமகன்னு ஒரு பேர், அதிமுகன்னு ஒரு பேர். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ண முடியும்? அவர் கட்சி நடத்த முடியல. தாவேக்காவோட போய் இணைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இவராகவே சொல்லிட்டு இருக்காரு. எலெக்ஷன் நின்னாலாவது 2 சரி எலெக்ஷனுக்காக போகிறோம், நம்ம ஜெயிச்சாக்கா ஒரு எம்எல்ஏ எதாவது ஆனாக்கா அவரை வச்சு எதாவது பொழைச்சிக்கலாம் நினைச்சு தான் 10 தொண்டை இருப்பான். இன்னைக்கு எவனும் இலவசமாக வர்றதுக்கு ஆள் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது வந்து கட்சி கொடி, கட்சி சின்னம், அதிமுக ஆஃபீஸ். அதை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறார்கள்? ஏன்னா ஒரு புது கட்சியெல்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அட்ரஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காருங்கிற அந்த இது இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் தாவேக்கா நம்ம கூட இணைய போகுது, அதனால் நீ எங்கேயும் போகாத, இங்கே இருந்துக்கோ, நம்ம சீட்டு கிடைக்கும், தாவேக்காவுக்கு போகாதேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேறு ஒன்று எப்படி சீமான் இப்போ நான் இன்னைக்கு அனாதை நிற்கிறாரோ அது மாதிரி இவர் ஆகிடுவார். நேராக தாய்க்கழகம் அங்கேயே போயிடலாம், அந்த கட்சியில் தான் இணைய போகிறேன், நம்ம நேராக அங்கேயே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அமித்ஷா கிட்ட இருந்து இன்னும் சிக்னல் வரல. சிக்னல் அமித்ஷா சொன்ன அப்புறம் தான் விஜய் வந்து ஓகேன்னு. சார் வணக்கம் சார். அதிமுக கூட்டங்களில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விருப்பப்பட்டு ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ண முடியும்? அவர் கட்சி நடத்த முடியல. தாவேக்காவோட போய் இணைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இவராகவே சொல்லிட்டு இருக்காரு. அதைத்தான் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டங்கையில் வந்து தாவேக்கா கொடியை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, இப்படி பண்றாரு, இந்த அசிங்கமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு. இவர் அவங்க போய் சேர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து அமித்ஷா கிட்ட இருந்து இன்னும் சிக்னல் வரல. சிக்னல் அமித்ஷா சொன்ன அப்புறம் தான் விஜய் வந்து ஓகேன்னு. அதனால அது அமித்ஷா கிட்ட இருந்து வரணும் சிக்னல். ஆக இவர் ரெடியா இருக்காரு, எங்க கட்சி இணைஞ்சிட்ட மாதிரி. அதாவது இல்லாட்டி போனா எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிடுவான், நேரம் இவரை விட்டுட்டு போயிடுவான். எப்படி சீமான் இப்ப நான் இன்னைக்கு அனாதை நிற்கிறாரோ அது மாதிரி இவர் ஆயிடுவார். நேராக தாய்க்கழகம் அங்கேயே போயிடலாம், அந்த கட்சியில தான் இணைய போறேன், நம்ம நேரம் அங்கேயே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தாவேக்கா நம்ம கூட இணைய போகுது, அதனால நீ எங்கேயும் போகாத, இங்கே இருந்துக்கோ, நம்ம சீட்டு கிடைக்கும், தாவேக்காவுக்கு போகாதேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேற ஒண்ணு. இந்த பேச்சுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருந்து எந்த எதிர்ப்புமே வரல. அவங்க இதை பத்தி இவரை சட்டையே பண்ணலீங்க. இவர் தான் போய் ஒரு பெரிய கட்சி என்னோட சேரப்போது, ஒரு பெரிய கட்சி என்னோட சேரப்போது, தொண்டர்கள் வந்து நொந்து போயிருக்கிறான். அப்ப பழனிசாமி கிட்ட இருக்கிற தொண்டர்கள் ஏன்னா ஒரு புது கட்சியெல்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அட்ரஸ் இல்லாம சுத்திட்டு இருக்காருங்கிற அந்த இது இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச பேர் தானே இருக்கிறாங்க. அவர்கிட்ட யார் இருக்கிறா? எம்எல்ஏக்கள் சில பேர் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. மற்றபடி தொண்டர்கள் பூரா அதிமுகங்கிற தொண்டர்களே இன்னைக்கு இல்லையே, அவர்கிட்ட இல்லையே, எல்லாம் வெளியே போயிட்டாங்களே. ஏதாவது கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கணும், போராட்டம் நடத்தி இருக்கணும், இது மாநாடு நடத்தி ஏதாவது நடத்தியிருக்காரு அவர் பழனிசாமி? அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கல. இந்த 4 வருஷமா ஒண்ணுமே செய்யலையே. எலெக்ஷன்ல கூட நிக்கிறது விட்டாரு. ஒரு 3 எலெக்ஷன்ல நிக்கவே இல்லையே. அவர் 10 தேர்தலில் வரிசையா தோத்தாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் அதிமுகங்கிற அவர் பேர்ல அவர்கிட்ட இருக்கிறது வந்து கட்சி கொடி, கட்சி சின்னம், அதிமுக ஆபீஸ். அதை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறார்? தானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. முக்கியமானது அந்த 3 தானே, கட்சி கொடி, கட்சி சின்னம், கட்சி ஆபீஸ். அதே தாங்க. இப்போ அண்ணா ஏடிஎம்கே பிரிஞ்ச போது எம்ஜிஆர் இறந்த உடனே ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்சது. ஜானகி அணியில வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை அமைச்சர்களும் போயிருந்தாங்க, அத்தனை நிர்வாகிகள் அவங்க கிட்ட தான், கட்சி கொடி எல்லாமே அவங்க கிட்ட தான். ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்கல ஜானகி அணி. இவர் பிஹெச் பாண்டி மட்டும் ஜெயிச்சாரு. அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சது, ஒருத்தர் தான். டெபாசிட் வாங்கினது அவர் ஒருத்தர் தான். எங்க அண்ணாதுல தான் ஜானகியில தான் நின்றார். டெபாசிட் போச்சு. அவர் சபாநாயகர் கிபாநாயகர்லாம் யாரும் பார்க்கல, டெபாசிட் போச்சு. அதுதான் அந்த மாதிரி. அது மாதிரி தான் கட்சி நிர்வாகிகள் இருக்கலாம், தொண்டர்கள் யார் இருந்தா அப்படித்தான் பழனிசாமி. கட்சி அலுவலகம் அவர்கிட்ட இருக்குது, கட்சி கொடி அவர்கிட்ட இருக்குது, கட்சி சின்ன அவர்கிட்ட தான் இருக்கு. வெற்றி யாருகிட்ட இருக்கு? அவர் இந்த தடவை ஒரு தேர்தலில் கூட அவர் ஜெயிக்கலையே. 10 தோல்வி 12 தோல்வி பழனிசாமி கடைசி 3 தேர்தல் நிக்காம விட்டுட்டாரு. அப்புறம் எப்படி தொண்டை அங்க இருப்பான்?
என்ன வேலை இருக்குது அந்த கட்சியில்? எலெக்ஷன் நின்னாலாவது 2 சரி எலெக்ஷனுக்காக போகிறோம், நம்ம ஜெயிச்சாக்கா ஒரு எம்எல்ஏ எதாவது ஆனாக்கா அவரை வச்சு எதாவது பொழைச்சிக்கலாம் நினச்சிக்கிட்டு தான் 10 தொண்டை இருப்பான். இன்னைக்கு எவனும் இலவசமாக வர்றதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ ஒரு ஆட்சி வரும், நம்ம ஆட்சி வரும், நம்மளும் செழிப்பாக இருப்போங்கிற நம்பிக்கையில் தான் தொண்டர்கள் இருப்பாங்க. எலெக்ஷன்ல நிற்கலைங்க 3 தடவை. ஏதோ காரணத்தை காட்டி புறக்கணிக்கிறேன்ட்டு ஓடிட்டார். அப்புறம் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இது கட்சி தேராதுன்னு வெளியிட்டாங்க. 2006ல இருந்து 11 வரைக்கும் நிறைய இடைத்தேர்தல் நடந்தது. அப்ப ஜெயலலிதா அம்மாவே ஒரு 2-3 தேர்தல இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சாங்க. ஜெயலலிதாவோட உடனே இதெல்லாம் கம்பைன் பண்ணாது. குதிரை ஏறினவங்களாம் தேசிகராஜ நாட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இது. அதிமுக தலைவர் ஆயிட்டோன்னு ஜெயலலிதா கேட்கலாம். நீங்க பேசிருக்கீங்களா? ஜெயலலிதா ஜானகியை தோக்கடிச்சிட்டு வந்தாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? என்ன மாதிரியான வெற்றி? அவங்களோட கம்பேர் பண்ற வெற்றி ஆகிவிடுது. இவர் ஒரு தடவை தான் இவரை வந்து சசிகலா கொண்டு வர்றவர் பழனிசாமி யாருன்னு கூட யாருக்கு தெரியாது. நான் எங்க ஊருக்காரர் தான். நான் அவரை கேள்விப்பட்டது கூட இல்லை. சேலம் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்தாங்க செம்மலை, கண்ணன், சேலம் கண்ணன், பொன்னையன், ராஜாராம், இவங்க தான் சேலம்னு பேரு. பழனிசாமிங்கிற ஒரு ஆள் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இது பார்த்தா எங்கள் ஊர்ல இருந்து 18வது மைல், ஓமலூர் 10வது மைல். ஓமலூர் செம்மலை அடிச்சுக்க முடியாது, அப்பேற்பட்ட தலைவர். பொன்னையன் திருச்செங்கோடி 25வது மைல். அவங்களெல்லாம் தெரிஞ்சாங்க. பழனிசாமின்னு ஒரு பார்த்தா ஒரு எம்எல்ஏ வருது, எப்பயாலாம் என்னென்னவோ இருந்திருக்காரு, எங்களுக்கு தெரியாது யாருன்னு. சசிகலா காட்டுறவர்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்சிக்னிபிகண்ட் ஆள் அவரை ஏன் சூஸ் பண்றாங்க? சொன்ன பேச்சு கேட்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தானே அவர் இன்னைக்கு வரல அரசியல் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அமித்ஷா ஏன் அவர் வச்சுக்கிறாரு? நீட் தேர்வு கொண்டா அப்படின்னாக்கா பாஜக ஆடுற மாநிலங்களில் கூட நீட் தேர்வை கொண்டாடலாமா வேணாமான்னு கேள்வி கேட்டாங்க. பழனிசாமி ஆட்சியில் உடனே கொண்டாரு. ஜிஎஸ்டி உடனே போட்டுறேன்னு போட்டாரு. அவங்க சொன்னது உடனடியாக கேட்டாரு. அப்பேற்பட்ட பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் கூட அமித்ஷா சொன்னது அப்படி கேட்டதில்லை பழனிசாமி கேட்ட. அதனாலதான் பழனிசாமி மேல பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய அபிமானம். அது ஒண்ணுதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட். அது ஒன்றை வச்சுதான் அவர் சர்வைவ் ஆகிட்டு இருக்காரு. அது ஒன்றை வச்சுதான் அந்த கட்சியை அழிச்சு விட்டாரு. 10 தடவை இரட்டை இலைய சின்னத்தை வச்சுக்கிட்டு 10 தடவை தோத்த ஒரே ஆசாமிக்கு அவரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட நிலைப்பாட்டுல மாற்றம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதோட வெளிப்பாடு தான் பழனிசாமியோட இந்த பேச்சு அப்படிங்கிறதையும். ஆக இப்ப மீடியா ஒன்று முடிவு எடுத்துட்டீங்க. பழனிசாமி இவர் விஜயும் சேர்த்ததுக்கான முடிவுல நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு தெரியுது. சரி, ட்ரை பண்ணுங்க, இணைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இணைக்கிறதுக்கு பாருங்க, காப்பாத்துங்க, யார் வேணாங்க. இல்ல சார், எல்லா கட்சி தலைவருமே அவரோட கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கூட்டணியை தான் வைக்கிறதுக்கு எல்லாரும் வாஸ்தவம் தாங்க. இப்ப நான் வந்து உங்க அவதான் அவ என் காதலி நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அவ உன்னை செருப்பாடு அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. திரும்பி கூட பார்க்கலையே. அப்புறம் நான் மாத்திரம் ஒரு தலை காதலால இருக்குது. பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. விஜய் கட்சியில இருந்து பதிலே காணும். யாரும் அவரை சட்டப்பட்ட மாதிரி கூட தெரியும். அவங்க கட்சியில ஒரு கொடி தூக்கிட்டு நம்ம சேர்ந்துருவோம் தொண்டனுக்கு உற்சாகத்தை விட்டுக்கிட்டு இருக்காரு. திருப்பி இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க அங்க யாராவது விஜய் சொல்ல வேணாங்க. அந்த கட்சியில் இருக்கிற சரி, அது ஒரு கட்சியே கிடையாது, ஒன் மேன் ஷோ. விஜய் தவிர வேற யாரு இருக்கு? அந்த பஸ்ஸை அடர்ந்து இந்த மாதிரி இந்த மல்டி எம்என்சி சேர்ந்த ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க. யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் அவங்க பதில் ஏதாவது சொல்லுவாங்க. ஒருத்தரையும் கடை எல்லாம் தலைமுறைவாக வேறு இருக்காங்க. இந்த டைமில் வெளியில இருந்தால் யாராவது சொல்லுவாங்க. இவர் தான் ஒண்டியாளாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சி கொடி பிடிச்சிக்கிட்டு நம்ம தாவாக்கல சுதந்திரம் தைரியமா இருக்குன்னு தொய்வடைஞ்சு போயிருக்கிற இவனுக்கு தொண்டனுக்கு ஏதோ உற்சாகத்தை விட்டுறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அவங்க சைட்ல இருந்து, விஜய் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரெஸ்பான்ஸை காணுது. ஏதோ நீங்கெல்லாம் இப்போ வந்து பேசுறத பார்த்தா மீடியாக்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு தெரியுது. எப்படி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. பண்ணுங்க, பார்க்கலாம். உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தாவேக்கா அதிமுகவோட இணைஞ்சா பிஜேபியே எடப்பாடி கழட்டி விட்டுருவாருன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அதெல்லாம் எல்லாமே ஒரே கட்சி தாங்க. பாஜக அவருடைய மற்ற தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 4 பேர். ஒன்று பாஜகன்னு ஒரு பேர், தாவேக்கான்னு ஒரு பேர், நாதாக்கான்னு ஒரு பேர், பாமகன்னு ஒரு பேர், அதிமுகன்னு ஒரு பேர். இந்த 5 பேர் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க.
பாஜகங்கிற பேர்ல கவுனி ஆகாதுன்னு தெரிஞ்சா இவங்க பேர்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ விஜயெல்லாம் என்ன வந்து யாருக்கிட்ட அவங்க பேசுறாங்க? விஜய்க்கு ஒரு ஆபத்து வந்த போது என்ன யார் வந்தது? அதிமுக பாஜக. பாஜக தானே வந்து நின்னுக்கிறாங்க. ஹேமா மாலினிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? அந்த மாதிரி அனுப்புறாரு. ஏன்னா ஒரு சினிமா கவர்ச்சிக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு முன்னாள் தமிழ்நாட்டுல சினிமா படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல. எத்தனை படம் தமிழ் படத்தில் நடிச்சாங்க? ஒரு படம் சொல்லுங்க பேரு. எங்க காலத்து நடிகைங்க. இது சத்தியங்கிற ஒரு படத்துல அவள் இவள்தானா இவளவள்தானா ஏதோ ஒரு பாட்டு வரும். சிங்கார தேருக்கு சேலை கட்டி தெருவாலையை விட்டா அந்த சின்ன சிறு மனசுகள் என்ன ஆகுங்கிற பாட்டுல எடுத்த உடனே 2 ஸ்டெப்பு போடுவாங்க. அசோகன் அப்படியே பார்த்த உடனே தன்னுடைய காதலின் ஞாபகம் வரும். இந்த அம்மா போயிட்டு சந்திரகாந்தா வந்து ஆடுவாங்க. 2 ஏறத்தாழ 1 நிமிஷம் வருவாங்க. அதுதான் அவங்க தமிழ் சினிமாவில் நடிச்ச ஒரே காட்சி. அதை தவிர அவங்க பம்பாய்க்கு போயிட்டாங்க. பம்பாயில பெருசா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் எடுத்த அந்த தசாவதாரத்துல கிடையாது, ஹேராம் படத்துல ஒரு 4 சீன் வருவாங்க. அதுதான் அவங்க நடிச்ச ஒரு தமிழ். வேற எதுலயும் அவங்க தமிழ் வரும். அவங்களையும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எங்க சேலத்தை சேர்ந்தவங்க தான். சேலத்துல தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அப்புறம் தான் அவங்க இது சொந்த ஊர் செய்கிறாங்கலாம் சொல்லுவாங்க. சேலத்தில் அவங்க படித்தது கொஞ்சம் காலத்தில் இருந்தாங்க. அப்புறம் வந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு அப்புறம் பம்பாய்க்கு போனதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி கொடுப்பாங்க. வாழ்க்கை கிழக்கை எல்லாம் அங்கே அமைஞ்சு போச்சு. அதனால் அவங்கள அனுப்புகிறாங்க. ஒரு நடிகை, தமிழ்நாட்டு நடிகை, நீங்கள் இதை உடனே கிளைம் பண்ணுறீங்க. 50-100 படம் நடிச்சாங்களே சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதை வச்சு நீங்கள் எவ்வளோ அளக்க வேணாலும் அளந்துக்கிட்டு போகலாம். என்ன மாதிரி சில பேர் இன்னும் உயிரோடு தொலைகிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பேசணும். நீங்களும் முயற்சி பண்றீங்க. ஹேமா மாலினி நடிச்சு 100 படங்கள் வந்ததுன்னு விட்றீங்க, ஏற்றி விடுவீங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். இப்போதான் தெரியுது வரலாறுகள்லாம் எப்படிலாம் ஏமாத்தலாங்கிறது. நீங்க பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுது. விஜயோட கரூர் பிரச்சார கூட்டம் வந்து ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிற தகவல் இப்போ வந்திருக்கு. அது நக்கீரன் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. இந்த வாரம் கூட எழுதியிருக்காங்க. ஆதாரத்தோட போட்டிருக்காங்க. அதை விசாரிக்கணும். அந்த கூட்டம் படப்பிடிப்புக்காக நடத்தப்பட்டதுனாலதான் 41 பேர் செத்தாங்கிறதையும் அப்படித்தான் அவங்க எழுதியிருக்காங்க. என் மேல வழக்கு போட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த வாரம் படிச்சேன். அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. விஜய் இதுக்கு தான் எடுத்த, நீ வந்து ஷூட்டிங்க்கு தான் நீ இது பண்ணேன்றாங்க. அதுக்கு இதுவரை விஜய் தரப்புல இருந்து பதிலே வரல. எதிர்த்து ஒன்றும் வாயில் திறக்கல. ரொம்ப நன்றி சார்.